தண்டு நீமா வா வா. இந்த ரிஷி என்னோட பிறந்த நாள் பரிசு. ரொம்ப நன்றி தண்டு. வா நம்ம விளையாட போலாம். நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டாங்களா? ஓ எல்லாரும் வந்துட்டாங்க. நீதான் கடைசி. தண்டு எப்படி ரிஷி கிட்ட குழஞ்சு பேசுறான் பாத்தியா? இரு அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, அவனை ஏதாவது பண்ணணும். என்னால ஒன்னும் பண்ண முடியாது, அதுக்கு நீதான் லாயக்கு. ஓ அப்படியா? கரடியாரே, நீங்க என்ன பரிசு வச்சிருக்கீங்க? இதுவா? இது ஒரு விலை மதிப்பில்லாத வைரமாலை. ரிஷி, இந்தா உனக்கு என்னோட பிறந்த நாள் பரிசு. போட்டுக்க. ரொம்ப நன்றி கரடியாரே. பத்திரமா வச்சுக்கோ ரிஷி, இது ரொம்ப அபூர்வமான வைரமாலை. என்ன என்ன வைரமாலையா? எங்க ரிஷி அது கூட பாப்பா. இந்தா. எவ்வளவு பெரிய மாலை. ரிஷி நான் இத போட்டு பார்க்கட்டுமா? ஓ தாராளமா போட்டு பாறேன். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு. நட்சத்திரம் போல என்னமா ஜொலிக்குது. ஆமாண்டா என்னமா ஜொலிக்குது. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குதுடா. ரிஷியோட பிறந்த நாளுக்கு வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. சாப்பாடு தயாரா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லப்பா நாங்களாம் விளையாடிட்டு அப்புறமா சாப்பிடுறோம்ப்பா. என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாமே. ஆமா ஓடி பிடிச்சு விளையாடலாம். சிங்கராஜாவே, அந்த வைரமாலை பழங்காலத்தைச் சேர்ந்தது, ரொம்பவும் அபூர்வமானது. அதனால அத பத்திரமா வச்சிருங்க. எவ்வளவு அழகா ஜொலிக்குது. எனக்கு இது ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் பிடிங்க பாப்பா. பிடிங்க. இதோ நான் பிடிக்கிறேன் பாரு. நான் பிடிக்க முடியலையே. அப்பா ஓடி ஓடி தண்ணி தாக எடுக்குது. ராணி, அந்த வைரமாலைய பத்திரமா எடுத்து உள்ளவை. அது ஒரு அரிய பொக்கிஷம். சரிங்க, இங்க தானே இருந்தது. எங்க காணோம்? என்ன ராணியாரே, என்ன தேடுறீங்க? கரடி கொடுத்த வைரமாலை இங்கதானே இருந்தது, அத காணோம். அந்த வைரமாலையா? இங்கதானே இருந்தது ராணியாரே. என்ன தேடுற? கரடியார் கொடுத்த வைரமாலைய காணமா? என்ன வைரமாலைய காணமா? அப்படி எல்லாம் இருக்காது, அவன் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையனா? அவன் அந்த வைரமாலையை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தான். ஆமா ஆமா. ஏன் அவனையே கேப்பமே. ஏய் விளையாடுனது போதும், எல்லாரும் இங்க வாங்க. ராணியம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வாங்க. ஏமா என்ன கூப்பிட்டீங்க? நாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம்ல. பசங்களா இங்க பாருங்க, இங்க வச்சிருந்த வைரமாலைய காணோம். நீங்க யாராவது பாத்தீங்களா? உண்மைய சொல்லுங்க, யார் எடுத்ததுன்னு தெரியும். எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ நான் அதை எடுக்கல. நான் அதை போட்டு பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். நான் திருடல, எனக்கு தெரியாது. நான் திருடல. ஏய் என்கிட்ட நடிக்கிறியா? உண்மைய சொல்லு, எங்க வச்சிருக்கிற? சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எடுக்கல. அது யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ரிஷி நீயே சொல்லுடா. நான் அதை போட்டு பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன்ல. நீ சொல்லுடா. நண்டு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன்ல. டேய் எடுத்திருந்தா குடுத்துருடா, நான் உனக்கு வேற தரேன்டா. ஐயோ சத்தியமா நான் அதை எடுக்கவே இல்ல. பாத்துட்டு என்னங்க சத்தம்? தெரியாது. ரெண்டு ஏன் அழறான்? என்ன நடக்குது இங்க? ஏன் அவன் அழ வைக்கிற? அது வந்து மகாராஜா, கரடியார் கொடுத்த வைரமாலைய காணோம். என்ன வைரமாலைய காணலையா? காணுன்னு சொல்லாத, அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பாரு. இல்ல மகாராஜா, அத நான் நல்லா தேடிட்டேன். அது இங்க எங்கேயுமே இல்ல. மகாராஜா, தண்டுதான் கழுத்துல எடுத்து போட்டுக்கிட்டு அழகு பாத்துக்கிட்டு இருந்தான். நான் பார்த்தேன்.
நான் எடுக்கல, என்ன நம்புங்க. நீ எடுக்கல இல்லையா? அப்புறம் ஏன் இப்படி அழுற? எல்லாரும் நான் தான் எடுத்தேன்னு சொல்றாங்க. முதல்ல அழறத நிறுத்து. யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தீர விசாரிக்காம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ அழாதடா கண்ணா. நாங்க விளையாடும் போது இவன் தனியா எங்கேயோ போயிட்டு வந்தானே. நான் தண்ணி குடிக்க போனேன். ரொம்ப சிக்கலா இருக்குதே. கரடியாரே, இங்க கொஞ்சம் வாங்க. நல்ல யோசனை, இப்பவே கொண்டு வரேன். கரடியாரு என்ன செய்யறாரு? இந்தாங்க மகாராஜா. ஓம் ஜீம் பூம். குழந்தைகளா, நான் அந்த அறையில ஒரு மாய கண்ணாடி பந்த வச்சிருக்கிறேன். அது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. நீங்க ஒவ்வொருத்தரா உள்ள போய் அந்த மந்திர பந்து மேல கைகளை வச்சு நான் திருடலன்னு 3 முறை சொல்லணும். அப்படி சொன்னா யார் எடுத்தாங்களோ அவங்க கைய அந்த பந்து பிடிச்சுக்கும். என்ன, எல்லாருக்கும் சம்மதம் தானே? நான் முதல்ல போவேன். நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கவே இல்ல. நான் எடுக்கலையே, நான் எடுக்கலையே. நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல, எடுக்கல எடுக்கல எடுக்கல. நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல. ஐயா, நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கலையே. யாருமே எடுக்கலையா? அப்ப யார் தான் எடுத்திருப்பா? ஐயோ, வீணா குழந்தைங்க மேல சந்தேகப்பட்டு கஷ்டப்படுத்திட்டோமே. ரொம்ப நன்றி குழந்தைகளா. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. அதான் யாருன்னே தெரியலல்ல, அப்புறம் ஏன் குழந்தைங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? குழந்தைகளா, எல்லாரும் இங்க வாங்க. உங்க கைகளை நீட்டுங்க. எதுக்கு நீட்ட சொல்றாரு? பரிசு ஏதாவது கொடுப்பாரோ? என்ன கரடியாரே, தயாரா? இப்பவே நான் தயார். ஏன், எதுக்கு? ஒண்ணும் இல்ல, உன் கை ரொம்பவும் சுத்தமா இருக்குதே, அதான் பாக்குறேன். என்ன, உண்மையாகவா? ஆமா, உன் கை ரொம்ப சுத்தமா இருக்கு. உண்மைய சொல்லு, வைரமாலைய எங்க வச்சிருக்க? ஐயோ, அவனையே அடிக்கிறீங்க. அவன் என்ன பண்ணா? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. உண்மையா சொல்லிடுறேன். நான் தான் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன். அதோ அந்த தண்ணி பானைக்கு அந்த பக்கமா வச்சிருக்கேன். அடப்பாவி, இதை எப்ப திருடுனா? ஏய் திருட்டு நரியே, இன்னைக்கு ரிஷி பிறந்த நல்ல நாள். அதனால உன்னை நான் சும்மா விடுறேன். இனி இந்த காட்டுல உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான். மகாராஜா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நரிதான் திருடிச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ, அதுவா ராணி, அந்த கண்ணாடி பந்து மேல வாசன திரவியத்தை தடவி வச்சிருந்தேன். திருடாதவங்க பந்த தொட்டு பார்த்துட்டு நான் திருடலன்னு சொன்னாங்க. ஆனா திருடின நரி பந்த தொடவே இல்லை. அது கையில வாசனையும் இல்லை. அதனாலதான் அது மாட்டிக்கிச்சு.